ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் துல்கர் நடித்த சீதாராமம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தெலுங்குல ரிலீஸ் ஆன ராதேஷ்யாம் படத்தை பார்த்துட்டு எல்லாம் கழுவி ஊற்றுனாங்க. அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவிட்டியை இது அடித்து தும்சம் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு இருக்குங்க. இந்த படத்தை பார்க்க போகிறவங்களுக்கு என்ன தோணுன்னா, எப்பவும் போல் ஒரு லவ் ஸ்டோரி தானே, இதில் அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல் ஹீரோயின் பார்க்க போகிறாங்க, ஹீரோ பார்க்க போகிறாங்க, லவ் லெட்டர் கொடுக்க போகிறாங்க, லவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனால் இதில் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர். இப்போ வர படங்கள் எல்லாம் அடுத்த சீன் இதுவாக தான் இருக்கும்னு ஆடியன்ஸே முடிவு பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹீரோயின் இருக்கிறாங்க சரி, ஆனால் ராஷ்மிகா மந்தனா ஏன் இடையில இருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு விட என்னன்னா, இந்த ஸ்டோரியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதே அவங்க தாங்க. எப்படி பொக்கிஷம் படத்தில் அவருடைய பையன், அதாவது சேரனுடைய பையன் வந்து அவங்க எழுதின லெட்டர்லாம் தூக்கிட்டு அவங்க ஆள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போவாங்களோ, அதே மாதிரி இந்த ஹீரோயினுக்கு நம்ம துல்கர் எழுதின லெட்டரை கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ரேஷ்மிகா மந்தனா அவங்கள தேடிக்கிட்டு போகிறாங்க. அதுலேருந்து தான் நிறைய ஸ்டோரிஸ் வந்து கனெக்ட் ஆகுது. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? 1965 நடந்த இன்சிடென்ட்ஸை தான் இதில் படமாக எடுத்திருக்காங்க. அதாவது அப்போதைக்கு லவ்ங்கிற விஷயம் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும், அதாவது மற்றவங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியும், அப்போதைக்கு லவ் பண்ணவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும், அவங்களுக்குள்ளே இருந்த நெருக்கங்கள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. காதலுங்கிற விஷயத்த மற்ற படத்துலலாம் எப்படி காட்டுவாங்களோ தெரியாது, ஆனால் இந்த படத்தில் தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு துல்கர் சல்மான் ஃபோன் பண்ணுறாரு. அதாவது இவர் வந்து ஆர்மியில் இருக்கார். இவர் ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவார்னா, நான் ரொம்ப தனிமையில் இருக்கேன், எனக்குன்னு யாருமே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த காலை வந்து ஹீரோயின் சேவ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஹீரோயின் லெட்ரு போட்டு உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துல்கருக்கு ஒரே சந்தோஷமாயிடும். அப்புறம் 2 பேரும் மாற்றி லெட்ரு போடுறது, டைரெக்டாக போய் மீட் பண்ணுறது, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அந்த கதையை காட்டுறாங்க, அந்த ஸ்டோரி வந்து எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஃபேமிலியாக போய் பார்க்கலாம், இவங்க லவ்வர்ஸ் மட்டும் தான் பார்க்கணுன்னு இல்லை, ஃபேமிலியாக போய் பார்க்க வேண்டிய மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டால் 2K கிட்ஸ் முக்கியமாக இதை பார்க்கணும். இதை பார்த்தா தான் லவ்னா என்ன, அது வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வரும். சரி, நம்ம மறுபடியும் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த மாதிரி இவங்க லெட்ரு போட்டு பேசிகிட்டு இருக்கும் போது லாஸ்ட் லெட்டரை வந்து இவர் அனுப்புறதுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் வந்துடும். அதனால் அவர் போயிடுவார். ஸோ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, அந்த லெட்டர் அவங்க கையில் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அந்த லெட்டர் தூக்கிட்டு தான் நம்ம ராஷ்மிகா மந்தனா போகிறாங்க. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க போய் தேட்டரில் பாருங்கள், செம்மையாக இருக்குது.